அன்பு சகோதரிகளே, நிறைய பேரை பார்க்கிறேன் இந்த ஊர்ல. நிறைய பேர்கிட்ட ஹிஜாப் இல்ல, நிறைய பெண்கள்கிட்ட ஹிஜாப் இல்ல. அதுவும் ஹிஜாபா இருந்தாலும் பட்டுப்படவ தோத்து போற அளவுக்கு அலங்காரமும் அழகும் உள்ள ஹிஜாபாக இருக்கிறது. இப்படித்தானத்தா? இப்படித்தானே? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வான். அவர்களோடு நம்முடைய பெண்கள் எல்லோரையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு பேர் நரகவாசிகள். என்ன வாசிகள்? நரகவாசிகள். அந்த இரண்டு பேரையும் நான் பார்த்ததில்லை. இரண்டு பேரையும் நான் பார்த்ததில்லை, பார்க்கவில்லை. ஆனால் வருவார்கள் என் சமூகத்தில், வருவார்கள். அதிலே ஒருவர் பெண், அதிலே ஒருவர் பெண். இப்படி தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத் மாலியாத்துன் முமீலாத். ஆடை அணிந்திருப்பாள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். ஆடை அணிந்திருப்பாள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். தானும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இது இருக்கும். இது என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? இந்த பெண்கள், இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ஏன்? சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட இவர்களால் நுகர முடியாது. இன்ன தூரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யஜிதுன ரிஹஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னது? ஹிஜாப் அணிந்து கொண்டு, ஹிஜாபை அலங்காரமாக, ஹிஜாபை இறுக்கமானதாக, தன்னுடைய உடல் அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக ஹிஜாபை அணிந்திருந்தால் அவர்கள் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தீர்ப்பு. ஹிஜாபே போடலடா, ஹிஜாபே போடலனாத்தா, ஆடை அணிந்திருந்து அந்த ஆடை இறுக்கமானதாக, மெல்லியதாக, பிறரை கவரக்கூடியதாக இருந்தால், அந்த ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். அந்த ஆடையுடைய விஷயம் இல்லை என்கின்ற காரணத்தால் அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள். பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் ஈர்க்கிறார்கள். இன்று எத்துணை முஸ்லிம் பெண்கள் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய அன்பு சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், கல்லூரியுடைய கட்டளை, பள்ளிக்கூடத்தின் கட்டளை, ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கும் போது ஹிஜாபை அணிய மாட்டோம் அல்லது அணிய மறுக்கப்படுகிறது என்றால் அந்த கல்லூரியிலே படிப்பது உங்களுக்கு ஹராம். கல்லூரியிலே படிப்பது உங்களுக்கு ஹராம். உங்களுடைய ஆடையை விட்டு உங்களுடைய பார்வையை பிறர் பக்கம் செலுத்தி பிறரின் பார்வையை உங்கள் பக்கம் ஈர்த்து அப்படி ஒன்று படிப்பை அல்லாஹ்வுடைய தீன் அனுமதிக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தீனுடைய கட்டளை எந்த ஒரு உலக சட்டங்களுக்காகவும் விடப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீனுடைய நீதியை படித்தான். ஹிஜாப் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகு, ஹிஜாப் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த வீரம், ஹிஜாப் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். இன்னைக்கு இது அலங்கார பொருளாக, அழகூட்டப்படக்கூடிய பொருளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களை, இந்த விஷயத்தில் உங்களை அதிகமாக பேணிக் கொள்ளுங்கள், அதிகமாக உங்களை நீங்கள் கவனத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் சொர்க்கத்தை இழந்து நரகத்தை செலுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,